அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி நினைச்சு நீங்க வந்து டீச் பண்ற மாதிரி ரொம்ப செமையா சொல்லுங்க சார். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ மேடம். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் கரெக்டா புரியுது. யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? யாரும் இல்லையா ஃபீட்பேக் கொடுக்க? நான் பேசிட்டா என்ன ஹேண்ட் ரைஸ் பண்றத காணப்பட்டேன். பரவாயில்ல, நீங்க பேசுங்க மேம். நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா எனக்கு தலைப்பே ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஏதோ ஒரு வேலை இருந்தா கூட நான் வந்ததுக்கு காரணமே அந்த தலைப்பும் அழகா இருந்தது. நீங்க சொன்ன விதமும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் பர்டிகுலர்லி அந்த உணர்வுகளை ஞாபகப்படுத்தும் குட்டி குட்டி திங்ஸை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னது அருமையா இருந்தது. ஒரே ஒரு மாறுபாடான கருத்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். மேடம் சொன்னாங்க தாஜ்மஹால் ஞாபகம் வந்தது காதல் பற்றி நினைக்கும் போதுன்னு. சம்ஹாவ் எனக்கு தாஜ்மஹால் ஞாபகமே வராது. பிகாஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் தட் ஜென்டில்மேன், தட் கிங் was not the right kind of a person to have appreciated a woman. அவ வந்து எவ்வளவோ குழந்தைங்களுக்கு அப்புறம் she died in childbirth and she was somebody else's wife also. So somehow in my head Taj Mahal never brought up Kadal, and so it's just an opinion. And the குட்டி டீட்டெயில்ஸ் எப்படி and லட்டு அந்த இது சொன்னீங்கல்ல கமலோட அந்த இது, கமல் நிறைய மூவிகளில் இந்த காதலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க. பர்டிகுலர்லி ஐ ரிமெம்பர் ஒன் மூவி, பாலச்சந்தர்ஸ் மூவி, வேர் அவன் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பேரில் கூட ஒரு காதல் கொண்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு ஃப்ரெஞ்ச் லீடர் வந்து மேரீட் சம்படி ஹூ வாஸ் மச் ஓல்டர். ஸோ நிறைய கனெக்ஷன்ஸ் வந்தது நீங்கள் பேசும்போது. நன்றி ஐயா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். உங்க கருத்தும் கரெக்டு தான். தாஜ்மஹால் அதுக்கு வராது. பட் சினிமாவில் வந்து அதை தான் மெயினாக சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்த்து எனக்கு அது தோண ஆரம்பிச்சிருச்சு. கணேசன் சார், நீங்கள் பேசுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நான் லாஸ்ட்ல தான் வந்தேன். நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தது. ஆனா கடைசியில வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தேன். உங்களுடைய நீங்க தமிழ் உச்சரிப்பும் நல்லா பண்ணீங்க. அவங்க எழுதின சொற்களை நீங்க பேசுனப்பதான் தமிழ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. நான் அதை தமிழை மட்டும் கவனிச்சேன். ரொம்ப நன்றா இருந்தது அந்த அவங்களுடைய நடைகள். நீங்க அவங்க வேர்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் சிலதெல்லாம் சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புக்கு படிக்கணும்னு தோணுது. அதை நெக்ஸ்ட் டைம் நான் அதை படிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ கணேசன் சார். தேங்க்யூ கணேசன் சார். ரம்யா மேம், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க அவங்களோட கவிதையை வாசிக்க வாசிக்க மேடம் முகத்துல அப்படி ஒரு உணர்வு அப்படியே வந்து கொப்பளிச்சிருந்தது. எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆக்சுவலா அவங்களுடைய புக்கை வந்து வேற யாரும் ரிவ்யூ பண்ணும்போது இவங்களுடைய உணர்வுகள் அங்க கனெக்ட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வித்தியாசமா இருந்தது சார். நீங்க பேசும்போது சார் சொன்ன மாதிரி நடுப்புற நித்யாதேவி மேடம் வந்து போனாங்க அந்த ரைமிங் பேசும்போது. அதெல்லாம் நல்லா இருந்தது. உண்மையிலே ஒரு நல்ல புத்தகம் மேம். கவிதைகள்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. நிறைய கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நம்மள 80s 90s கூட்டு பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கூட ஒரு இது படிக்கணும் போல ஆசையா இருக்கு. இந்த புக்கு கிடைச்சதுன்னா படிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா மேடம். தேங்க்யூ ரம்யா மேம். ரம்யா மேம், நீங்க புக்கு வேணும்னா நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்கலாம். அவங்களே சொல்லுவாங்க எப்படி புக் கிடைக்குதுன்னு. தேங்க்யூ மேம். விவேக் ராஜா சார், நீங்க பேசலாம். Thank you, madam. Ramesh sir, wonderful. Thanks for sharing the link. அதாவது கான்டெம்பரரி லைஃப் ரைட்டரோட ஒரு புத்தகத்தை எடுத்து ரொம்ப பரிச்சயமான ஒரு புக் ரிவ்யூவர் அதை ரிவ்யூ பண்றது, அது 2 பேருமே பார்க்குறாங்க, அதுவும் லைவா அப்படின்றது வந்து புத்தக ஆர்வலர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன்.
இருக்கு. இப்போ என்னோட மொபைல்ல ரிவ்யூவரும் எழுத்தாளரும் பக்கத்துல இருக்கிறாங்க. இவர் பேசுறதுக்கான ரியாக்ஷன் அவங்களோட ஃபேஸ்ல வருது. ஸோ இப்போ இப்படி இப்படி கூட இதை பார்க்கலாமா அப்படின்ற நிறைய நேரங்கள் எழுத்தாளரோட மனநிலையில வரும். அவங்க ஒரு தாட்ல எழுதியிருப்பாங்க, ஆனா பர்சீவ் பண்றவங்க, ரீட் பண்றவங்க வேற ஒரு பார்வையில பார்ப்பாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா நேரத்திலும் சொல்லிக்க முடியாது. ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கும். அதை நான் இன்னைக்கு 2 பேரோட முகத்திலேயே பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சூப்பர் சார். அதாவது அவங்க ரசிச்சதை காட்டிலும் எழுதுனதை காட்டிலும் நீங்க ரிவ்யூ பண்ணும்போது ரசிச்சது ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்த்துக்கள் மேடம். எங்களுக்கும் ஒரு காப்பி, எனக்கும் கணேசன் சாருக்கும் சேர்த்தே அனுப்பிடுங்க. ஒரே அட்ரஸ் போடுறோம். வித்யாதேவி மேடம் வாழ்த்துக்கள். ரமேஷ் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு எடுத்து அனுப்பிடுங்க. அது 2 பேரும் எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட். கண்டிப்பா சார் அனுப்புறேன். விவேகானந்தன் சார் நீங்க பேசலாம். நன்றி சார். விவேக் சார் நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரமேஷ் சாரோட சிறப்பான ஒரு புத்தக மதிப்பீடு நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து சார் வந்து நல்ல ட்ரைனர் தெரியும், நல்ல புக் ரிவ்யூவரும் தெரியும். பட் ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து பேசுறதுன்றது சம்வாட் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் அதை சார் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. கண்டிப்பாக அந்த கவிஞரோட உணர்வுகளை கடத்துறதா இருக்கட்டும், அந்த கவிஞர் என்ன சொல்ல வர்றாருன்றத அந்த தோல் மாறாம சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் போக அந்த கவிஞர், அதாவது அந்த எழுத்தாளரும் ஒரு ரிவ்யூவரும் பக்கத்துல இருந்து பார்க்கறதுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இது வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு நோட்ல இருந்தது ஒரு புத்தக வழியில வருது, வந்து எல்லார் கையிலையும் இன்னைக்கு தவழுது அந்த குழந்தை அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவங்க உணர்வுகளோட வெளிப்பாடு தான் அந்த இதில் சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க, இந்த தாஜ்மஹால் ஏன் வந்து லவ்வோட சிம்பல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தாஜ்மஹால் வந்து கட்டிக்கிட்டு இருக்கப்ப வந்து அதில் வந்து கடைசியாக வந்து சார் நூர்ஜஹானோட அந்த உடம்பு வந்து அதுக்குள்ளே போகுது இறந்ததுக்கப்புறம். கடைசி வரைக்கும் ஷாஜகான் அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே போனதே கிடையாது. அதாவது அவங்க 4th ஒய்ஃப் தான். பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா வந்து அந்த இவங்க தான், அந்த தன் காதல் மனைவிக்காக பண்ணது. ஸோ உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த காவியம் எப்போ ஆகும்னா வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதே நிலைச்சிருக்கணும் அப்படின்றதான். ஒரு காதல் அப்படின்னு சொன்னோம்னா வந்து லவ்வுக்கு ஜெயிச்சிடும். லவ் வந்து எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து அது லைஃபா மாறுதான் தெரியாது, ஆனால் லவ் ஜெயிச்சிடும். ஸோ அதுதான் வந்து அவங்க உணர்வை கடத்திருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பா வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு உணர்வுகளை கடத்துறதுக்கு எல்லாருமே ரொம்ப தயக்கம் காமிப்பாங்க. பட் எழுத்தாளர் வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. நிறைய வந்து நம்மளுடைய வந்து எல்லாருமே கவிஞராக்குறதுன்றது அந்த 10 பருவத்தில் வரக்கூடிய ஒரு முதல் காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு பெண்ணை பற்றியோ ஆணை பற்றியோ எழுதுறதாங்க. ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு புயலாகி கவிதாயினாகி இன்னைக்கு வந்து ஒரு நல்லாசிரியராகி இன்னும் அவங்க போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எல்லா உயரங்களையும் அடையணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ரமேஷ் சாரோட இது வந்து சிறப்பாக இருந்தது. ரெட்போர்ட்டுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ விவேகானந்தன் சார். நான் இதில் ஒரே ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். ஆக்சுவலி காதலுக்காக கட்டப்பட்ட சின்னம், நினைவு சின்னம், காதலின் நினைவாக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு என்னுடைய சொந்த கருத்துப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை. சில பேர் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டான், செத்த பிறகு பெரிய போட்டோ ஃப்ரேம் வச்சு சீரியல் செட்டு போட்டு காக்காவை கூப்பிடுறதா அந்த தெருவே அருந்து போயிடும். ஸோ எது நம்ம அன்பு செலுத்துறதுனாலும் காதலனுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்க இருக்கும்போதே அந்த அன்பை செலுத்தினாதான் அது வந்து சரியான விஷயமா இருக்குன்றது என்னோட புரிதல், என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால காதலிக்கு பெரிய நினைவு சின்னம் செலுத்தணுன்றது கூட இல்லை, அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட அன்பாக இருந்தாலே போறோன்றது என்னோட கருத்து. சார் நீங்க சொல்றது எனக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா அதுல ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க காதல் காவியம் ஆகுறது எப்பன்னா வந்து தன் உயிர் கொடுத்தாலும் அந்த இதை மறக்காதனால அது காவியமாகவே மாறுது. சக்சஸ்ஃபுல் லவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து காவியமா மாறி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த லைலா மஜ்னுனா அப்போ அவன் பைத்தியம் மாற அளவுக்கு வந்து அந்த பொண்ணை விரும்பி இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காதலில் இருக்கிறது எல்லாமே வந்து காவியம் எப்போ ஆகும்னா தோல்வியில தான் காவியம். அப்படியே அமராவதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தோல்வியை தான் ஒரு அதை காவியமாக இருக்காங்க. அந்த 2 பேரும் அந்த காதலுக்காக இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதே இது முன்னாடி இருக்க சமூகம் எப்படி இருக்கும்னா நிறைய இடத்துல வந்து அதை காதல் வந்து ஜெயிக்க
நிறைய நிறைய தடைகள் இருந்துச்சுல, அதே டைம் இருந்தனாலதான் அவங்க சொல்றாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. தாஜ்மஹால் ஏன் காதல் சின்னம் சொல்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவங்க வந்து இறந்து போனாங்கன்றக்காக மட்டும் அது கட்டல. அவங்க உயிரோட இருந்தப்பவே வந்து அவங்க மனைவிகளிலே ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தது அந்த நூர்ஜஹான் தான், அவங்கள தான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படின்றதுனாலதான் சொல்லுவாங்க. நானும் படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ விவேகானந்தன் சார். ராமசாமி சார் நீங்க பேசுங்க. ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலா இந்த கவிதை பண்றதுனாலே என்ன தெரியல, கவிஞர் ட்ரெஸ்லயே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரமேஷ். அவருடைய ட்ரெஸ்ஸே வந்து ஒரு இப்பதான் யோசிக்கிறேன், வைரமுத்து இவங்கெல்லாம் ஏன் வந்து ஜிப்பா போடுறாங்க அப்படின்னுட்டு. ஸோ கவிதையை ரசித்து பேசுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து கோடுங்கிறது நமக்கு ஒரு வித்தியாசமான தகவலை சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். நான் சுரேகா புக்கு ஒன்று ரிவ்யூ பண்ணுறச்சு அவரையும் கூப்பிட்டுருந்தேன். அவரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். அவரும் லைவ்ல இருந்தார். நான் அவருக்கு ஜஸ்ட் லைக் தட் கூப்பிட்டேன், வந்தார். அப்போது நான் அவரோட இப்போ அந்த புஸ்தகம்லாம் முடிக்கிறச்சே சொன்னார், நீங்கள் ஈவை வந்து ஈகோன்னு வச்சுருந்தீங்க, நான் ஈயை வந்து வந்து எம்பத்தின்னு வச்சுருந்தீங்க, நான் ஈகோன்னு வச்சுருந்தேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி 1 to 1 லைவாக கரெக்ட் பண்ணுறச்சே அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி வித்யாதேவி மேடம் மூஞ்சியில் அப்படியே நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் எடுக்கிறீங்களா 2 அர்த்தம் எடுக்கிறீங்களான்னு பார்க்குறாங்க பாருங்கள். அது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம். அந்த டைட்டிலும் அதே சொல்கிற மாதிரி இட் இஸ் வெரி கேட்சி. எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் பார்க்குறச்சே சில திரைப்படங்களில் வந்து காதலன் காதலை பிரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்ச ஒருத்தர் மீட் பண்ணுறச்சே வரக்கூடிய விஷயங்கள்லாம் கூட ஞாபகத்துக்கு வருது. ஸோ நல்ல அருமையான ரிவ்யூ. அந்த அந்த மூடுக்காக நீங்கள் ஜிப்பா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.